என் தமிழ்ச்சாதி குமரி போல் அழகுடைய மொழி பேசும் என் தமிழ்ச்சாதி யாருக்கும் அடங்கா செங்கோல் உடை எல்லாளன் சங்கிலியன் பண்டார வன்னியன் பரராய் நின்ற வீரர்களை ஈன்றெடுத்ததும் என் தமிழ்ச்சாதி அறிவியல் வியக்கும் ஏடுகள் அளித்த அகத்தியன் பிறந்ததென் தமிழ்ச்சாதி சொல்லாடு வம்பனை கவியரசு கம்பனை ஈன்றெடுத்ததும் என் தமிழ்ச்சாதி வந்தவன் கொன்றவனாயினும் வரவேற்று உணவிடும் பண்பினில் சிறந்ததையா என் தமிழ்ச்சாதி அத்தகைய தமிழுக்கும் தமிழ்ச்சாதி மக்கள் அனைவருக்கும் என் அன்பின் முதற்கண் வணக்கம் ஆகட்டும் என்று சொல்லி நான் இங்கு தன் சொத்தை எல்லாம் விற்று வெள்ளையனை எதிர்த்து அவனுக்கு நிகராய் கப்பலோட்டி தண்டனை வந்தாலும் சரி தலையே போனாலும் சரி தன்மானத்தை இழக்காதே என்று முழங்கிய ஒரே மானத்தமிழன் பாபு சிதம்பரனார் பற்றி ஒரு சில வார்த்தைகள் உங்கள் முன் பேசலாம் என வந்துள்ளேன். ஆம், கப்பலோட்டிய தமிழன் என்று கற்றோராலும் மற்றோராலும் பாராட்ட பெற்று தன்னையே இந்த விடுதலைக்காக மெழுகுவர்த்தி போல் அழித்து கொண்ட வஉசி இப்போது பாபு சிதம்பரனார் மாவட்டம் என்று அழைக்கப்படும் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒட்டப்பிடாரம் என்னும் ஊரில் உலகநாதருக்கும் பரமாயி அம்மாளுக்கும் மகனாக பிறந்தார். இவரை ஈண்டெடுத்து பெருமை பெற்ற காலம் 1872 ஆண்டு செப்டம்பர் திங்கள் 5ஆம் நாளாகும். பலமுள்ள குடும்பத்தில் நலமுள்ள மனதுடன் வாழ்ந்தார். தூத்துக்குடியில் சென்ட் சேவியர் பள்ளியில் படித்தார். மெட்ரிகுலேஷன் தேர்வில் தேர்ச்சி பெற்றார். சட்டம் பயின்று வழக்கறிஞராய் பணிபுரிய தொடங்கினார். வன்னியம்மை என்னும் அம்மையாரை மணந்து வாழ்ந்தார். அவ்வம்மையாரை மரணப்பிடி ஆட்கொண்டது. பின் மீனாட்சி என்பவரை மணந்து ஆண் மக்கள் மூவரையும் பெண் மக்கள் மூவரையும் ஈண்டெடுத்தார். வள்ளுவ மாறா இல்லறம் அவருடையது. வழக்குகளில் அவர் புலி எதிரிகளின் வாதங்களை எள்ளுபடியாக்கினார். பொருளும் குவித்து விருந்திருக்க உண்ணாத தாளாண்மை கொண்ட வேளாண்மை வாழ்க்கை நடத்தியவர் அவர். நம் நாடு வாணிகம் செய்ய வந்த ஆங்கில வம்பரிடம் சிக்கி தவிப்பதை பொறுத்து கொள்ளாமல் திலகர் காந்தி போன்ற எண்ணற்ற மக்கள் எதிர்த்து போராடினர். திலகரின் தீவிரவாதமே வஉசிக்கு தித்தித்தது. நண்பருடன் சேர்ந்து நாட்டை காப்பாற்ற விடுதலையிட்டு போராடினார். தூத்துக்குடி இலங்கைக்கு கப்பலோட்டி வெள்ளையர்கள் கொள்ளை லாபம் அடித்தனர். தூத்துக்குடி இலங்கைக்கு கப்பலோட்டி வெள்ளையர்கள் கொள்ளை லாபம் அடித்தனர். முல்லை முள்ளால் எடுப்பதென்ற முறையில் வாணிகம் செய்வோருக்கு போட்டியாய் கப்பலோட்ட எண்ணினார். கப்பலோட்டிய தமிழன் ஆனார். வெள்ளையர்களுக்கு கப்பலை வாங்க ஆசை. வஉசி கப்பலை வெள்ளையர்களுக்கு கொடுக்க மறுத்தார். அதனால் சின்னத்தின் உச்சக்கை சென்றனர் ஆங்கிலேயர்கள். அவரை சிறையிட்டனர். 40 ஆண்டுகள் மேல்முறையிட்டால் 6 ஆண்டுகள் ஆயினர். வஉசி சிறை சென்றார். மாடிழுக்க தடுமாறும் செக்கிழுக்க வைத்தனர். கல்லுடைக்க ஆணையிட்டனர். வஉசி விடுதலைக்கு மட்டும் போராடவில்லை, தமிழுக்காகவும் உழைத்தார். சிறை கோட்டத்தை தமிழ் கோட்டமாக மாற்றிய முதற் பெருமை அவரையே சேரும். இறுதியாக நாட்டுக்காக உழைத்த அவரை அஞ்சி கெஞ்சி கடைசியில் கஞ்சிக்கு கூட வழி இல்லாமல் இம்மக்கள் கண்மூட செய்தனர் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.